தாய்மொழிக்காக போராட்டம் நடத்தி உயிர் நீத்த மாணவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகின் உயர்தனி செம்மொழியாய் திகழும் தமிழ் மொழியை இணையத்திலும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் கலந்து கொண்ட பேரணி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்பினை அறியாதவர் யாருமில்லை. இந்த சிறப்பு சிறிதளவும் குறைந்து விடாமல் பாதுகாத்து வருவதில் தமிழருக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது. எழுத்து குறைந்து பேசுவதை நிறுத்தும் போது ஒரு மொழிக்கான முக்கியத்துவம் குறையத் தொடங்குகிறது. உலகில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் நாளைய இந்தியாவான இன்றைய இளம் தலைமுறையினரிடம் சிறப்பாக மடைமாற்றப்படுகிறது. பிற மொழி கலப்பின்றி தாய்மொழியில் பேச வேண்டும், இதயத்தின் மொழியான தமிழ் மொழியினை இணையத்திலும் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் உலக தாய்மொழி நாள் விழிப்புணர்வு பேரணி சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்றது. இந்த பேரணியை துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார். தாய்மொழியில் சிந்திப்பதும் தொடர்ச்சியான உரையாடலும் தமிழையும் தன்னம்பிக்கையையும் இளைஞர்களிடம் அதிகரிக்க செய்யும் என்கிறார் அவர். தாய்மொழியில்தான் சிந்திக்க முடியும், தாய்மொழியில்தான் அறிவாற்றலை வெளிப்படுத்த முடியும், தாய்மொழியில்தான் அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் என்ற நிலையில் தாய்மொழியினுடைய உணர்வு என்பது, தாய்மொழி குறித்த சிந்தனை என்பது, தாய்மொழியை அதிகமாக பயன்படுத்த வேண்டியது என்பது இன்றது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. என்றால் உலகமயமாக இருக்கின்ற இந்த சூழலில் மாணவர்கள் தாய்மொழியில் சிந்திப்பதும் தாய்மொழியில் அதனுடைய அறிவுபூர்வமான இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கண்டுபிடிப்புகளையும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உயிரெழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள் தொடங்கி உச்சரிப்பு வரை அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் உழைப்பால் சிறு பருவம் முதற்கொண்டே மாணவர்களின் மனதில் பசு மரத்தாணி போல பதிந்து விடுகிறது. தாய்மொழியில் பேசுவோம், தாய்மொழியில் படிப்போம், தாய்மொழியை பரப்புவோம் என்று இந்நிகழ்வில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் உறுதியேற்றுக் கொண்டனர். தாய்மொழியில் நாம் அனைவரும் பேசுவதன் மூலம் நம் தமிழ் மொழியையும் காப்போம், நம் தாய்மொழியையும் காப்போம். எனவே அனைத்து துறைகளிலும் நம் மொழியை முன்னிறுத்தி பயன்படுத்துவதன் மூலம் நம் சமூக வலைத்தளங்களிலும் நம் மொழி உயர்ந்த நிலைக்கு அடையும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மொழி கலப்பு இல்லாமல் பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய நூல்களை கற்கணும். நூல்களை கற்கும் போது தான் நமக்கு மொழி கலப்பு இல்லாமல் தெளிவாகவும் நம்ம தாய்மொழி பேச முடியும். இன்னைக்கு மாணவர்கள் அதிகமாக இணையதளத்தை தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் தமிழ் மொழியை சார்ந்த விழிப்புணர்வும் கருத்துகளும் ஆங்கிலத்தை தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னையிலேருந்து என்னுடைய மாணவர்களும் நானும் இன்றைக்கி தமிழ் மொழியை பயன்படுத்தலாம். உதிரம் கொடுத்து உருவம் அளித்த தாய்க்கு நிகராக உணவு கொடுக்கும் வல்லமை கொண்டது தாய்மொழி. தயக்கமின்றி தாய்மொழியில் உரையாடுவதும் தாய்மொழியின் சிறப்புகளை தரணி எங்கும் பரப்புவதும் ஒவ்வொருவரின் கடமையாகும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.